எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உடல் பருமனால் வரும் தாழ்வு மனப்பான்மை. ஒரு ஆத்மா இப்படிதான் சொல்லியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் தாட்டியா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை. நம்ம இப்படி இருக்கோமே, என்ன பண்ணாலும் சரியாக மாட்டுறது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு ஆறுதலான சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் நார்மலான விஷயங்கள் பேசிடுவோம். அதுக்கப்புறம் ராஜயோக ஆங்கிள்லேருந்து இதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்க பண்ண வேண்டியது செல்ஃப் அக்செப்டன்ஸ். அப்படின்னா என்ன? நான் இப்படி தான் இருக்கேன், அதை ஏற்றுக்கணும். உலகத்தில் பாருங்களேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் 55-60 கிலோ தான் இருப்பார். பென்சில் மாதிரி இருப்பார். சொல்லுவாங்க ஜென்ரலாக ஒல்லியாக இருக்காருன்றல. அவர் சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா நம்ம பொறாமையாக இருக்கும். அவ்வளோ சாப்பிடுவார். ஆனால் அது எங்கேயுமே உடம்புல ஒட்டின மாதிரியே இருக்காது. அவருக்கு இன்னைக்கு நிலவரத்து என்னோட வயசுல பெரியவர். அவர் எனக்கே 52 வயசு, அவருக்கு 55 வயசு இருக்கும். நான் அவரை எவ்வளோ வருஷமா பார்த்துட்டு இருக்கேன்னா, நான் சின்ன பையன்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அன்னைக்கும் இதே 50-55 கிலோ தான், இன்னைக்கும் அதே 50-55 கிலோ தான். அவர் வெயிட் போட்டதான் நான் பார்த்ததே கிடையாது. சில பேருடைய உடல் அமைப்பு அப்படிதான், இவங்களோட உடல் அமைப்பு அப்படிதான். ஓகே, பருமனா இருக்கிற மாதிரி இருக்கிறது இவங்களோட உடல் அமைப்பு தான். இதுல முக்கியமான காரணங்கள் அவங்க இந்த ஜீன்ல இருக்கல, குடும்ப பாரம்பரியமா வர்றதுதான். இப்ப பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப், அவங்க நல்ல டாலா இருப்பாங்க. நான் 175 சென்டிமீட்டர்ஸ் இருக்கேன் ஹைட்டு. என் ஒய்ஃப் 172 இருக்காங்க. அவங்க க்ளோஸ் டு 99 kg வெயிட் இருக்காங்க. என் ஒய்ஃப் டெலிவரி டைம்ல அவங்க 102 கிலோ வரைக்கும் வந்தாங்க. அப்போ நான் அவங்க வீட்டு சைடு கல்யாணத்துக்கு ஒரு வாட்டி போயிருந்தேன். அப்போ இவங்களோட அத்தை பொண்ணு இப்படிலாம் இருப்பாங்கல்ல, யாரை பார்த்தாலும் 120 130 இப்படி இருக்காங்க எல்லாரும். அப்போதான் தெரிஞ்சு இது அவங்க குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு பாரம்பரியம் தான். என் ஒய்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்தா ஏதோ பஞ்சப்பட்டினியில் இருக்கிறவங்க மாதிரி தான் சாப்பிடுவாங்க. 2 இட்லி 1 தோசை இவ்வளோதான் சாப்பிட்றா. ஆனால் வெயிட் மட்டும் 99 கிலோ இருக்கா. இது என்ன சொல்றது, அது பாரம்பரியத்தில் வர்றது. இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இது செல்ஃப் அக்செப்டன்ஸ். நமக்கு நம்ம உடல் இப்படிதான் இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் வந்துட்டா நல்லது. ரெண்டாவது, ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த். இதுல பெரிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இப்ப நீங்க ஒரு 90 கிலோ இல்லை 100 கிலோ கூட இருங்க, உங்களுக்கு சுகரோ ப்ரெஷரோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயம் இல்ல. இப்போ என் ஒய்ஃப் நான் சொன்ன மாதிரி 99 கிலோ இருக்காங்க, நல்ல டாலாக இருக்காங்க, நல்ல வெயிட்டாக இருக்காங்க, எல்லாம் கரெக்டு. பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லையே. நான் டிப்டாப்பாக இருக்கேன். என் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் 78 70 பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு தான் அட்டாக் வந்தது, எனக்கு தான் ப்ரெஷர் இருக்குது, எனக்கு தான் சுகர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக ப்ரெஷர்னு இல்லை, என்ன சொல்கிறது, இந்த மாத்திரைலாம் சாப்பிட்றதுனால ப்ரெஷர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் உடல் நோயின்னு பார்த்து எனக்கு தான் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது போதுமானது. வெயிட் 90 இருக்குது 95 இருக்குதுன்னெலாம் பார்க்க வேண்டாம். அது நேரத்தில் குறைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், ஆனால் வருத்தப்பட வேண்டாம். உங்கள் ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னா, ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை, வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா இந்த இது பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஒரு விஷயம் பாருங்களேன், சில பேர் குண்டாகிறாங்கல்ல, அது சந்தோஷத்தில் குண்டாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம். என் உடம்பெல்லாம் எப்படின்னா, நான் நல்லா சாப்பிட்டேன்னா வெயிட் போட்டுரும். 100 கிலோ கூட வருவேன். நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணால் அப்படியே குறைச்சி இந்த மாதிரி 70-75 கிலோ கொண்டு வர முடியும் என்னால். ஸோ நான் சாப்பிட்டா தான் குண்டாவேன், சாப்பாடு குறைச்சா தான் நான் ஒல்லியாவேன். இது என்னோட உடலுக்கு. சில பேர் இந்த சந்தோஷத்தில் குண்டாகிறவங்க இருக்காங்க. இப்போ நிறைய பெண்கள் கல்யாணம் பண்ணும்போது 55 கிலோ தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை, அதெல்லாம் வசதி வாய்ப்புகள்லாம் வரும்போது நல்லா தாட்டி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்னதான் சர்க்கஸ் பண்ணாலும் திருப்பி அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி உடல் அமைப்பு கொண்டு வரது கஷ்டம். ஏன்னா சந்தோஷத்தில் குண்டானா குறைக்கிறது கஷ்டம். நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது பாசிட்டிவ் செல்ஃப் டாக். நம்மளை பற்றி நம்ம உயர்ந்து பேசுகிறத மாதிரி வேற யாரும் பேச முடியாது. புரியுதுங்களா? ஸோ நம்ம என்ன சொல்லணும், இந்த உடல் இப்படி தான் இருக்கு, அதெல்லாம் பரவாயில்ல, இதை வச்சு நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்றது வேற யாராவது நம்மளை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, நமக்குள்ளேயே
இந்த செல்ஃப் டாக் கொடுக்கணும், அது பாசிட்டிவ் செல்ஃப் டாக் கொடுக்கணும். அடுத்தது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றத நம்ம வெளிப்படுத்தணும். புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, நான் ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த ஷார்ட் புட்டு, டிஸ்கஸ் த்ரோலாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னுடைய பாடி வெயிட்னால, அப்பவே நான் நல்ல ஹைட்டு வெயிட்டெல்லாம் இருந்ததுனால, நான் வந்து ரொம்ப பருமன்லாம் கிடையாது, என்னால் ஈஸியாக ஜெயிக்க முடியுது. இப்போ நீங்கள் ரொம்ப குண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஷார்ட் புட்டில் ஃபர்ஸ்ட் வரலாம், டிஸ்கஸில் ஃபர்ஸ்ட் வரலாம். இப்படி நீங்கள் யோசிக்கணும், இந்த உடலை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இந்த ஜாவ்லின்லாம் எறிவாங்க தெரியுமா? சப்போஸ் அந்த ஹைட்டு வெயிட் இருக்கிறதுனால நல்லா போட முடியுமா இருந்தா அது ஒரு ரெக்கக்னேஷன்ல. அந்த மாதிரி யோசிக்கணும். நம்ம உடலை வச்சு எதெல்லாம் பெட்டரா பண்ண முடியும். பாருங்க, ரொம்ப டாலா இருக்க ஒருத்தர் 6 அடியெல்லாம் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ண, பாஸ்கெட் பால் விளையாடலாம். நம்மலாம் குதிச்சு அந்த பாஸ்கெட்ல போனோம், அவர் நின்றதுலேருந்தே அப்படி போட முடியும் அவர் ஹைட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கணும். சரியா? அடுத்தது, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம பக்கத்துல இருக்கிற நண்பர்கள்னு சொல்ற ஒரு வட்டாரம் இருக்குல்ல, அது வந்து நம்மள ஆதரிக்கிறவங்க மாதிரி, நமக்கு எப்பவுமே ஊக்க உற்சாகம் தர்றவங்க மாதிரி 4 பேர் வச்சுக்காங்க. எப்ப பார்த்தாலும் குண்டா இருக்க, பிந்து கோஷ் மாதிரி இருக்க, இப்படி எல்லாம் கிண்டல் பண்றாங்களா, இப்படிப்பட்டவங்களெல்லாம் தவிர்த்துட்டு ரியலா நம்ம என்ன சொல்லு வாழ்க்கையோட அக்கறை எடுக்கிறவங்கள நண்பர்களா வச்சுக்காங்க. நெகட்டிவா பேசுறவங்க, இந்த கேலி கிண்டல் பண்றவங்க, பாடி ஷேமிங் பண்றவங்க, இவங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துறாங்க. அடுத்தது என்ன பண்ணலாம்? ட்ரெஸ் ஃபார் கான்ஃபிடென்ஸ். இப்போ பாருங்க, ரொம்ப தாட்டியா இருக்கவங்களோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்எல் இப்படிலாம் சொன்னால் பார்த்தாது, உங்களுக்கு 2XL 3XL 5XL வரைக்கும் ட்ரெஸ் போடுறாங்க. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். முகமது இர்ஃபான் சொல்லி ஒரு தம்பி வந்து யூடியூப்ல வந்து சாப்பாடு ரிலேட்டடாக இது போடுறாரு, யூடியூப் வீடியோ போடுறாரு. அதாவது அவர் சமைக்கல மாட்டாரு, யார் என்ன சமைச்சாங்களோ சாப்பிட்டுட்டு அதுக்கு ரிவ்யூ கொடுக்குற மாதிரிலாம் போட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளின்னு ஒரு ப்ரோக்ராமில் வராரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் தான் போடுவார், 3/4 எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் போட்டு வருவார். ஒரு லூஸான ஒரு ஷர்ட் போட்டு வருவார். அது வந்து அவரோட உடலுக்கு பார்க்க நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அவர் போடுற எந்த ட்ரெஸ் பார்த்தாலும் அது அந்த ட்ரெஸ் பார்த்தாவே அந்த கான்ஃபிடென்ட்டான இருக்கிறவரா தெரியுது. ஸோ நீங்கள் குண்டா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ண அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்காங்க. ட்ரெஸ் ஃபார் கான்ஃபிடென்ஸ். இப்போ என் ஒய்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாலாக இருக்காங்க, அவங்களுக்கு செருப்பே கிடைக்காது. சாதாரண கடையில் போயிட்டு செருப்புன்னு கேட்டீங்கன்னா இவங்க சைஸ்க்கு செருப்பே கிடைக்காது. இவங்களுக்கு வந்து சொல்லணும். ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3XL 5XL அப்படின்னா சொல்கிறாங்களா, அந்த மாதிரி எக்ஸலில் தான் நம்ம வாங்கவே முடியுது. ஆனால் எது போட்டால் அவங்களுக்கு நல்லா இருக்கோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக வாங்கி போட்டுக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, நீங்கள் சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உங்கள் உடல் பருமனுக்கு உங்களுக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணுவீங்க. வாக்கிங் போயிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சில எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, உடல் ஃபுட்டு வந்து கொஞ்சம் குறைப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்கல்ல. இதுக்கும் ரிசல்ட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போங்க, அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். இந்த குஷ்புன்னு ஒரு நடிகர் இருந்தாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்டியாக இருந்தாங்க. நம்ம நினச்சோம் சந்தோஷத்தில் குண்டாயிட்டாங்க, இனிமேல் அவங்க ரிவர்ஸ்லேயே வர முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசு பொண்ணு எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி அவங்க உடல் அமைப்பை கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா என்ன, ஏதோ ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க, ஏதோ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்திருக்காங்க, அவங்க எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து இப்போ பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக இருக்காங்க. அவங்க எப்படி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம அவங்கள வந்து சினிமா துறையில் பார்த்துட்டே வரதுனால அவங்க ஒல்லியாக இருந்ததையும் பார்த்தோம், ஒரு காலத்தில் ரொம்ப குண்டானதையும் பார்த்தோம், இப்போ திரும்பவும் மீடியமானது பார்க்குறோம். அப்போ எப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்திருக்காங்க, அதன்படி அவங்க உடல் அமைப்பை பழையபடி ஸ்லிம் ஆக்கியிருக்காங்க. அடுத்தது, எப்பவுமே நீங்கள் வந்து உங்களை எப்படி என்கேஜ் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட செயலை செய்யுங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகேவா? இப்போ நம்ம நிறைய பேர் என்னென்னா ஸ்கூல் படிச்சிருப்பாங்க, கேட்டால் எங்கள் அப்பா அங்கே படிக்க வச்சாரு, அதெல்லாம் படித்தேன். காலேஜ் வந்து எங்கள் அப்பாவுக்கு இதுதான் படிக்க வைக்க முடிஞ்சது, அதனால் படித்தேன். நான் படிக்கணும்னு நினச்சது வேறு, அப்படி நான் இதை படிச்சிட்டேன். வாழ்க்கையில் வந்து இந்த வேலைக்கு இந்த வேலைக்கு போவாதன்னு வீட்டில் சொன்னாங்க, அதனால் இந்த வேலைக்கு. அதாவது எல்லாமே யாரோ சொன்னதுக்காக பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை விரும்பி பண்ணுங்கள். வீட்டில் இருக்கவங்க அதை புரிஞ்சுக்கலன்னா உங்களை புரிய வைக்கிறதுக்கு எஃபர்ட் போடுங்க. அடுத்தது, எடுக்கேட் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். இப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்க, பருமனாக இருக்கீங்க, அப்போ இதுக்கு உடலை குறைக்கிறதுக்கான சில நிறைய மெத்தடாலஜி இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் உங்களை எடுக்கேட் பண்ணிக்க, என்னென்னலாம் பண்ணால் உடல் வந்து நார்மலாக. இதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த மாடிப்படி ஏறதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு 100 கிலோ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபர்ஸ்ட் மாடி செகண்ட் மாடியெல்லாம் நடந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன், ரியலாக அது கூட போனால் டயர்ட் ஆகிடுவாங்க. நார்மலாக இருக்கவங்க கடை கடன் ஏறி இறங்கிடுவாங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம்.
அப்போ இவங்க என்ன பண்ணணும் அதுக்கெல்லாம் உடைய குறைக்கிறதுக்கு இல்லை. இது மட்டும் இல்லாமல் இவங்கள மாதிரியே இருக்கிற சில பரமனாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கறது, இதையும் அவங்க யோசிச்சா நல்லது. அடுத்தது இப்போ நம்ம வந்து ராஜயோக ஆங்கிள் வரும். இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். பாருங்களேன், இதெல்லாம் ஒரு ட்ராமா. நம்ம நடிச்சிட்டு இருக்கிறது ஒரு ட்ராமா. இன்னைக்கு வந்து 800 கோடி பேர் நடிச்சிட்டு இருக்காங்க நம்ம 2024 போல. பரமாத்மா சொல்றாரு, ஒருத்தர் போல இனி ஒருத்தர் கிடையாது, ட்வின்ஸே ஒருத்தர் மாதிரி அடுத்தவர் கிடையாது அப்படின்ட்டார். அப்போ எப்படி இருக்கும் அந்த ட்ராமாவில்? ஒருத்தர் செம்ம டாலாக இருப்பார், ஒருத்தர் உள்ளமாக இருப்பார், ஒருத்தர் தாட்டியாக இருப்பார், ஒருத்தர் ஒல்லியாக இருப்பார், ஒருத்தர் வெள்ளையாக இருப்பார், ஒருத்தர் கருப்பாக இருப்பார். இந்த மாதிரி மிக்ஸ்டாக தான் இந்த ட்ராமாவில் எல்லாரும் இருப்பாங்க. என்ன மாதிரி இனி ஒரு ஆத்மா கிடையாது, உங்களை மாதிரி வேற ஒருத்தர் கிடையாது. நான் ரொம்ப ஸ்பெஷல்ன்றதுனால தான் நானே நடிக்க வந்திருக்கேன். என் நடிப்பை ரஜினிகாந்தோ ராஜகணேசனும் கமல்ஹாசனும் நடிக்கவே முடியாது, அதனால தான் நானே வந்திருக்கேன். உங்கள் நடிப்பை உங்களை தவிர வேற யாரும் நடிக்க முடியாததுனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த நடிப்புக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, அதனால உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. இப்படி புரிஞ்சுக்கங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரியா? ஸோ நான் உடல் பருமனாக இருக்கேன் அப்படின்னு வந்து தாழ்வு மனப்பான்மையில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தான் நம்மளை ஊக்க உற்சாகம் படுத்திக்கணும். உலகமே கிண்டல் பண்ணாலும் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். ரொம்ப குண்டா இருக்கணும், ரொம்ப ஒல்லியாக இருக்கணும் நம்ம கிண்டல் பண்ணுறதுல லாஜிக்கும் கிடையாது. பொதுவாக அடுத்தவங்களுடைய உடல் அமைப்பை பற்றி விமர்சனம் செய்யறதே தப்பு. அதை நம்ம பண்ணாமல் இருப்போம். அடுத்தவங்க பேசும்போது நம்ம எவ்வளோ காயமாக இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணாமல் இருப்போம். அது நல்லது. ஓகே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஆத்மாவுக்கு ஊக்கம் உற்சாகம் தர மாதிரி வேற ஏதாவது விஷயங்கள் இருந்தால் இதை சேர்த்து சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.